ஆவியானவரே என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வாங்க என் இருதயத்துல. ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க, என்னால முடியாது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடக்கலைன்னா வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஹலோ, நிறைய பேர் நம்ம இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள வேற ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியே பார்க்கும் பொழுது டிப்டாப்பா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஜீன்ஸ் போட்டு நிக்கிறேன், ஆனா உள்ள வேற ஒருத்தவன் இருக்கிறான். வெளியே இருக்கிறவன் டிப்டாப்பா இருக்கிறான், உள்ள இருக்கிறவன் சரியில்லை. நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா வெளியே இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா கருமேகம், கருப்பா ஒரு மேகம் என்ன பண்ணிட்டு இருக்குது, அடர்த்தியா மூடிக்கிட்டு இருக்குது. வெளியே இருக்கிறவனால அந்த உள்ள இருக்கிற சம்பவங்களை பார்க்க கூட முடியல. உன்னாலேயே பார்க்க முடியும்னா வேற யாரு பார்க்க முடியும்? அந்த கருமேகம் உன்னை விட்டு விலகினால்தான் உன்னால உள்ள இருக்கிறவனை பார்க்க முடியும். ஹலோ, நான் எப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல. காரணம், உள்ள இருக்கிறவனை உன்னால பார்க்க முடியல. நீ யாரு உனக்கே தெரியலையே. தெரிஞ்சாதானே நீ நல்லா வாழ முடியும். வெளியே பார்த்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது கிடையாது. நீ உள்ள இருக்கிறவன் தான் நீ. ஏன் வாழ்க்கையில குழப்பம் சொதப்புது வாழ்க்கை? ஏன் தெளிவான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியல? அந்த நீயை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியனா உன் வாழ்க்கை தெளிவாக மாறிவிடும். அந்த நீயை பார்க்கணும்னா உனக்கு ரெண்டு பேருக்கு இடையே வெளியே ஒரு பர்சனாலிட்டி, உள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கு பத்தியா? அதுக்கு நடுவில் ஒரு கருமேகம் போல ஒரு மேகம் அடர்த்தியா அது அடைஞ்சிருக்கு. அந்த மேகத்தை என்ன பண்ணும்? ஆவியானவர் தான் விளக்குவார். எனக்கே தெரியல, சம்பந்தம் இல்லாத நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சம்பந்தம் இல்லாத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சம்பந்தம் இல்லாத ஆக்டிவிட்டிஸ்ல நான் இருக்கிறேன். எந்த ஒரு மனுஷன் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவரே என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வாங்க என் இருதயத்துல, ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க, என்னால முடியாது, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டேன், நான் எவ்வளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி பார்த்த முடியல, என்னால முடியாது. கடைசியில யாரு முற்றிலுமாக அவர்களை சரணடைய செய்கிறார்களோ தேவனுடைய சமூகத்துல, அவர்கள் தேவனாலே நடத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உள்ளான மனுஷனை சரி செய்வதற்கு ஆவியானவர் உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார்.